காமிச்ச மாதிரி ஹிப்புக்கு கீழே இருக்க ஃபேட் மட்டும் அப்படியே விரிவடைந்து கொண்டே போகும். இது எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்களுக்கு இறங்காது. சோ அப்ப நம்ம பர்டிகுலரா இது என்ன எக்ஸாக்ட் ப்ராப்ளம் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டோம்னா ஒரு அப்டாமினல் ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். ஒரு அப்டாமினல் ஸ்கேன் எடுத்தோம்னா நம்ம கர்ப்பப்பையில ஏதாவது பிசிஓடி ப்ராப்ளம், ஃபைப்ராய்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்கா, இல்ல நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கிட்னில ஏதாவது நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ஏதாவது சிஸ்ட் மாதிரி ஃபார்மேஷன் இருக்கா அப்படின்றது நமக்கு நல்லா தெளிவா தெரியும். இல்ல எனக்கு வந்து மாடரேட்டா தான் ஹிப் ஃபேட் இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம சொல்லக்கூடிய ப்ரொசீஜர்ஸ நம்ம வந்து தாராளமா நம்ம சொன்ன டயட்டோட, நம்ம லாஸ்ட் பதிவுல சில டயட் சில ஜூசஸ் எல்லாம் சொன்னோம், அதை மட்டும் கொஞ்சம் நம்ம முடிஞ்சா இப்ப ரீகால் பண்ணிடலாம். ரீகால் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷா இப்போ சில எக்ஸசைசஸ் ஹிப்புக்காக நம்ம வீட்டுல இருந்த மாதிரி சில ஹோம் ரெமெடிஸ் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். லாஸ்ட் அந்த வெயிட் லாஸ்க்கான ஒரு பதிவு போட்டிருந்தோம். அதுல ஒரு 10 லிக்விட் ஐட்டம்ஸ் பத்தி சொல்லியிருந்தோம். வேப்பம்பூ கஷாயம் வாரத்துக்கு 2 வாட்டி